லோரா வியேகாஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் இதை ஒரே ஒரு முறை ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம். அது பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து ஆனால் நடக்கிறதெல்லாம் தப்பாக இருக்கு. லோரா இப்படி பண்றதை நிறுத்து. லோரா ஏதாவது பேசு. எங்க இருந்து பிடிச்சாங்க இவள? நம்மளை எப்படி தூண்டணும்னு பிசாசுக்கு நல்லாவே தெரியும். போய் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணு. நம்ம பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கைக்குள்ள அடக்க பார்க்கும். நாளைக்கு நான் அவகிட்ட பேசுறேன். என் சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி இருக்கும். சந்தேகமா? என்னோட ஆழமான நம்பிக்கை என்னன்னா, உங்க பொண்ணு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. உங்க பொண்ணு உடம்புக்குள்ள குடி இருக்கு. இங்க ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை நாம தான் வெளியேத்தி ஆகணும். ஒருவேளை தப்பா இருந்தா? நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன். இருக்குல்ல? நல்லது இருந்தா கெட்டது இருக்குங்கிற மாதிரி ஆத்மாக்கள் மேல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? சர்ச்சுங்கிறது ஒரு தாயகம் மாதிரி. குழந்தைகளோட நிம்மதி தான் பிரதானம். அந்த பொறுப்புகள்ல ஒண்ணுதான் எக்ஸாசிசம் பெர்ஃபார்ம் பண்றது. எத்தனை எக்ஸாசிசம் இதுக்கு தேவைப்படும் தெரியுமா ஃபாதா? எப்படி பார்த்தாலும் 13 தாண்டக்கூடாது. உங்க பொண்ணோட உடம்புல ஆத்மாவும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. நான் கட்டளையிடுறேன். பார்த்ததை மட்டும் நீ பார்த்துருக்க. எல்லாம் அவருக்கு தெரியும். கடவுளோட பிள்ளையின் உடம்புல இருக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. என்னதான் தேடிட்டு இருக்கீங்க போல.